to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மட்டன் டார்க் பெப்பர் கறி. மட்டன் டிஃபரண்ட் ஸ்டைல்ல ஹெவி மசாலா போட்டு செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ. இன்னைக்கு நான் 1/2 kg மட்டன் எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான மசாலாவை பார்த்துடலாம். 2 டீஸ்பூன் சீரகம், மிளகு, சோம்பு, தனியா, 2 துண்டு தேங்காய், 4 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒரே டைம்லேயே சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா பொன்னிறமாகட்டும். நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா குழஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா வதக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மட்டனை வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மட்டனில் எந்த ரெசிபி செஞ்சாலும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மட்டனில் இருக்க தண்ணி வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இதேமாரி இந்த மட்டனையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வாட்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மசாலா மட்டனில் நல்லா இறங்கும். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இது 6லேருந்து 7 விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம்மையாக வந்திருக்கு. உங்களுக்கு மட்டன் ட்ரையாக வேணும்னா நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு செமி கிரேவியாக வேணும்னாலும் நான் இப்போவே ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான மட்டன் டார்க் பெப்பர் கறி ரெடி. இந்த டிஷ் இட்லி, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until bye from Kiki's Lifestyle. Thanks for watching.